ஒரு வெப்பமான பாலைவனத்தில் ஒரு சிறிய பறவை வாழ்ந்தது. அவள் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தால் நிரம்பி இருந்தது. எப்பொழுதும் நோயால் அவதிப்பட்டாள். அவளது இறகுகள் உதிர்ந்து போனது. அவளால் பறக்க முடியாது. நிலையான வீடு இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. எல்லாம் தனிமை, போராட்டம், துயரம் மட்டுமே. ஒரு நாள் வெள்ளைப்புறா வந்தது. பலவீனமாக இருந்த பறவை, அண்ணா, தயவு செய்து நின்று விடுங்கள் என்று கூறியது. புறா நின்றது. ஏன் தங்கி இவ்வளவு சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டது. அண்ணா, நீ எங்கே செல்கிறாய் என்று குருவி கேட்டது. அதற்கு புறா, நான் சொர்க்கத்துக்கு செல்கிறேன் என்று கூறியது. அதை கேட்டு அந்த பறவையின் கண்களில் சிறிய நம்பிக்கை தோன்றியது. அண்ணா, தயவு செய்து கடவுளிடம் கேளுங்கள், எனது துன்பம் எப்போது தீரும் என்று கூறியது பறவை. நிச்சயம் கேட்கிறேன் என்று புறா சொன்னது. புறா சொர்க்கத்தை அடைந்தது. அங்கே அதன் வாயிலில் தேவதை ஒருவர் நின்றிருந்தார். புறா அந்த பறவையின் கதையை கூறி அவளது விதி என்ன என்று கேட்டது. அதற்கு தேவதை, கடவுள் அவளுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் விதி எழுதி வைத்துள்ளார். அதுவரை அவளது வாழ்வில் சந்தோஷமில்லை என்று கூறியது. இதை எப்படி சென்று அந்த பறவையிடம் சொல்வேன் என்று புறா கேட்டது. தேவதை சற்று யோசித்துவிட்டு, சரி, நீ அந்த பறவையிடம் சென்று சொல், எதுவாய் இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல் என்று கூறியது. புறாவும் திரும்பி வந்து பறவையிடம், என்ன நடந்தாலும் நீ தினமும் இறைவனுக்கு நன்றி சொல் என்று கூறியது. ஒரு நிமிடம் யோசனை செய்த பறவை, இனி நாம் என்ன நடந்தாலும் இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்ல வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டது. அந்த பறவை தடுமாறி மணலில் விழுந்த போதும், தாகத்தால் தண்ணீர் கிடைக்காத போதும், நோயால் இறகுகள் உதிர்ந்த போதும் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தது. மெல்ல மெல்ல மந்திரம் போல் எல்லாம் மாறியது. பழைய இறகுகள் உதிர்ந்து புதிய இறகுகள் முளைத்தன. அவள் ஒரு நாள் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்த போது கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்று வீசியது. மழை பெய்தது. பாலைவனத்தில் சிறு சிறு செடிகள் முளைத்து பசுமையாய் மாறத் தொடங்கின. அவள் அருகில் சிறிய குளம் தோன்றியது. அவள் ஆரோக்கியமாக மாறினாள். அவள் வாழ்வில் சந்தோஷம், இன்பம் எல்லாமே வந்தது. புறா சொர்க்கத்துக்கு பறந்து சென்று தேவதையிடம் கேட்டது. 10 வருடங்கள் ஆகும் என்று சொன்னீர்கள், 10 நாட்களில் எப்படி எல்லாம் மாறியது என்று கேட்டது. ஆம், அவளது விதி 10 ஆண்டுகள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவளே அவள் விதியை மாற்றிக்கொண்டாள் என்று தேவதை சொன்னாள். ஒருவர் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொன்னால் அவர் தன் பழைய கர்மாவை எரித்து விடுவார் என்று தேவதை கூறியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பெரும்பாலானவர்கள் சின்ன பிரச்சனை வந்தாலே தாங்கிக் கொள்வதில்லை, புகார் சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். நாம் இன்றிலிருந்து ஒரு உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறைவன் தினமும் நம்ம எப்படி வைத்திருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சின்ன மாற்றமே பெரும்பாலான நேரங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும்.